இப்போ வந்து பழைய சாதம் சாப்பிட்டா அது ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்கிறாங்களே, அதுவே தப்பு. பழைய சாதம் சாப்பிட்டா அது சூடு. அந்த தண்ணி குடித்தா பழைய சாதத்தோட அந்த தண்ணி தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி குடித்தா உடம்பு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுவும் சூடு தான். இதெல்லாம் உடம்புக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றலை தரக்கூடியது தான் இந்த அரிசி உணவுகள்லாம். அரிசி உணவு நம்ம ஏன் சாப்பிட்றோம்னா, நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அப்போ தான் வயலில் வேலை பார்க்க முடியும், மூட்டை தூக்க முடியும், முரட்டுத்தனமான வேலைகளை செய்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அப்போ அந்த வலிமை, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவு தான் அரிசி, கோதுமை இந்த மாதிரியான உணவுகள். அப்போ இந்த மாதிரியான உணவுகள் என்பது ரொம்ப சூடான உணவுகள் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னு வச்சுங்க, இந்த அரிசி உணவுலாம் ரொம்ப சூடானது. அப்படி இருக்கும்போது அரிசியிலேருந்து அந்த சோறுங்கிறது ரொம்ப சூடானது. அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய, அதிகமான ஆற்றலுங்கிறது என்னது, வெப்பம்தான். அதனால் அரிசி உணவுங்கிறது வந்து அதிகமான ஆற்றலை தரக்கூடியது, அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது. சோறுங்கிறது அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது. இல்லை சோறு வந்து கோதுமைங்கிறது அதை விட அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது. அப்போ கோதுமைங்கிறது என்னது, சோறுங்கிறது என்னது, கோதுமைங்கிறது இன்னும் அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது. சோறோடு ஒப்பிடும் பொழுது கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் தருகிற வெப்பம் இன்னும் பல மடங்கு அதிகம். அந்த வகையில் நீ சோத்துலேருந்து தான் என்ன பண்ணுற, பழைய சாதம் சாப்பிட்ற. அப்போ பழைய சாதமும் அது ஒரு வெப்பத்தை தரக்கூடியது தான், அளவுக்கு அதிகமான சூடு தான். அது பழைய சாதமும் சூடு தான். அதுலேருந்து தண்ணி கிடைக்கல, தண்ணின்னு சொல்லுவாங்க, நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க, அதுவும் சூடு தான். முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மோர் கூட, தயிர் கூட உங்களுக்கு சூடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக செரிமானம் ஆகாது. அது ஒரு திரவ மாமிசம். செரிமானம் ஆவதற்கு சிரமப்படும், ரொம்ப சிரமப்படும். இந்த உடம்பு வந்து அதை செரிப்பதற்கு ரொம்ப சிரமப்படும். ஒரு பாலையோ சரி எதையெல்லாம் எளிதாக செரிமானம் ஆகுதோ அதெல்லாம் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். எதெல்லாம் செரிமானம் செய்வதற்கு அந்த உடம்பு ரொம்ப கஷ்டப்படுதோ அப்போல்லாம் உடம்பு உஷ்ணமாயிடும். அந்த வகையில் வந்து இந்த சோறெல்லாம் சாப்பிட்டா அதை செரிமானம் செய்வதற்கு இந்த உடம்பு கஷ்டப்படும். அப்போது உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிடும். அதுபோல் கோதுமை இன்னும் சிரமப்படும். கோதுமை உணவுகளை சாப்பிட்டால் இன்னும் உடம்பு செரிமானம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ என்ன ஆகுன்னா ரொம்ப உடம்பு சூடாயிடும். அதுபோல் அப்போ இந்த பழைய சாதம், நீச்ச தண்ணி, மோர், தயிர் இது எல்லாம் செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் அதிகமாகும். ரொம்ப சிரமப்படும் போது இன்னும் உஷ்ணம் அதிகமாகத்தான் ஆகும். அதனால் குளிர்ச்சி ஆகாது. இதை மோர் குடித்தா குளிர்ச்சி, தயிர் சாப்பிட்டா குளிர்ச்சி, இதெல்லாம் கிடையாது. அதை செரிமானம் பண்ண, ஏன்னா அது ஒரு திரவ மாமிசம், திரவ வடிவில் உள்ள ஒரு மாமிசம் தான் பால். பாலிலேருந்து கிடைச்சது தான் தயிர், மோர் எல்லாமே. அதனால் இதெல்லாம் குளிர்ச்சி கிடையாது. இதை சாப்பிட்டால் உடம்பு இன்னும் உஷ்ணமாகும். மோரெல்லாம் குடித்தா தலைவலி அதிகமாகும். அதுபோல் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க, தலைவலி இன்னும் அதிகமாகும். வராத தலைவலி கூட வந்துடும். ஏன்னா அதெல்லாம் செரிமானமாகறதுக்கு, சோறும் வந்து செரிமானமாகறதுக்கு சிரமமான ஒரு உணவு தான். அப்போ அதோடு சேர்ந்து நீ தயிரையும் சேர்க்குற, தயிர் சாதமாக சாப்பிட்ற அப்படின்னா நீ செரிமானமாகறதுக்கு சிரமப்படும். உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். உஷ்ணம் வந்து இன்னும் அதிகமாகும். அதனால் இதெல்லாம் வந்து எது குளிர்ச்சி எது சூடுன்னே மனுஷங்களுக்கு தெரில. உணவை பற்றின அறிவே சுத்தமாக இல்லை. குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகள் எது தெரியுமா? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதுதான் குளிர்ச்சியை தரக்கூடியது. இதை தவிர மனிதர்கள் சாப்பிடுகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் எல்லாமே உஷ்ணத்தை தரக்கூடியது, அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடியது. உஷ்ணம்தான் ஆற்றல். அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது, வெப்பம்தான் ஆற்றல். அப்போ அந்த அளவுக்கு அதிகமான ஆற்றலை தரக்கூடியது, அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது எதுன்னா அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை. அரிசி சோறு சாப்பிட்டா பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு, ஒரு உடம்புல பயங்கர வலிமை வருது அப்படின்னா இப்போ பயங்கர வெப்பத்தை தருகிறது, பயங்கரமான ஆற்றலை தருகிறது என்று தான் அதன் பொருள். அதெல்லாம் உஷ்ண உணவுகள். சோறோடு ஒப்பிடும்போது கோதுமை பயங்கர சூடு, கோதுமையோடு ஒப்பிடும்போது சோறு வந்து சூடு கம்மி, அவ்வளோதான். தவிர சோறுங்கிறது குளிர்ச்சியானது, பழைய சாதம் குளிர்ச்சியானது, அந்த நீச்ச தண்ணி குளிர்ச்சியானது, மோர் குளிர்ச்சியானது, இதெல்லாம் தப்பு. இன்னொன்னோட எப்படி கோதுமையோடு ஒப்பிடும்போது பழைய சாதம் வந்து அல்லது சோறு வந்து குளிர்ச்சியானதாக தெரிகிறதோ ஒப்பிடும் பொழுது, கோதுமையோடு ஒப்பிடும்போது, அதுபோல தான் இந்த தயிர், மோர் இதெல்லாம் வந்து வேறொரு உணவுகளோடு ஒப்பிடும் பொழுது இது குளிர்ச்சியாக தெரிகிறது, வெப்பம் குறைவாக நமக்கு தெரிகிறது. மற்றபடி இது அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது தான். அரிசி உணவுகள் இது எல்லாமே அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய நோய்களுக்கு காரணமான உணவுகள், அரிசி, கோதுமை இதெல்லாம். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கணும். உணவோட தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும். குளிர்ச்சின்னு நினச்சிட்டு ஒரு சொம்பு மோர் குடித்தா உடம்பு குளிர்ச்சி ஆகிடும்னு நினைக்கிறாங்களே,
இதுவே தப்பு. உடம்பு இன்னும் சூடு தான் தரும். ஒரு சொம்பு மோர், தயிர் சாதம் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சின்னு நினைக்கிறது. அதே நேரத்தில் நீ வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டா ஒருவேளை உனக்கு குளிர்ச்சி கிடைக்கும். அந்த குளிர்ச்சி வெங்காயத்தினால வந்தது, அந்த தயிர் சாதத்தினால வந்தது கிடையாது. தயிர் சாதம் சூடு. அதனால் அதை நம்ம உணவை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் இது நாள் வரைக்கும் நம்பிட்டு இருக்க அத்தனையும் தப்பான நம்பிக்கை, தவறான நம்பிக்கை, மூட நம்பிக்கை.